அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான பொரிச்ச குண்டு கத்தரிக்காய் கறி தான் பார்க்க போகிறீங்கள். இந்த குண்டு கத்தரிக்காய் வத்தல் குழம்பை பார்த்தீங்களா அதன் ருசியே வேறு, அதை சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு டேஸ்டான கறி இது. இந்த வீடியோவுக்கு போகிறக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களை வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கத்தரிக்காய் கறியை செய்கிறன்றதை பார்ப்போம். இந்த கத்தரிக்காய் கறியை செய்தெடுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி 800 கிராம் பச்சை குண்டு கத்தரிக்காய் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இனி என்ன செய்யப்படுறோம்டா, இந்த கத்தரிக்காய் மூளை கட் பண்ணாமல் 4 கீறி எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் செய்து காட்டுறது போல் செய்து கொள்ளுங்க. இதே பெரிய கத்தரிக்காய் இருந்தால் 6 கீறி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தீங்களா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கத்தரிக்காயும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு இனி என்ன செய்யப்படுறோம்டா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கறித்தூளும் போட்டு பொரிக்கக்கு முதல் பிரட்டி வச்சு கொள்ள போகிறோம். அப்படி பிரட்டி போட்டு இப்படி இந்த குழம்பை வச்சிங்கன்னா அந்த மாதிரி ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை செய்து கொள்ளுங்க. இதுக்கு முதல் 1/2 தேக்கரண்டி உப்பு போட்டுக்கொள்கிறேன். 1/2 தேக்கரண்டி சில்லி கறி பவுடர், இதோடு சேர்த்து 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கொள்ளுங்க. பிரட்டி வச்சுக்கொண்டீங்களா தான் உங்களுக்கு இந்த சரக்கு வகைகள் கத்தரிக்காயில் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது நீங்கள் பொரிக்கும் போது எண்ணெயிலேயே கறியிடும். இதை எடுத்து சைட்டில் வச்சுட்டு இனி இதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை பார்த்துக்கொள்ளுவோம். குறைஞ்சது 1/2 கத்திரிக்காயாவது மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. எண்ணெய் கொதிச்சா பிறகு அந்த சட்டிக்களவு கத்தரிக்காயில் போட்டு நான் காட்டுற பருவத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த குண்டு கத்தரிக்காயில் பார்த்தீங்களா இறுக்கமான சதை உள்ள கத்தரிக்காய்ன்றபடியாக உங்களுக்கு எண்ணெய் இழுக்காமல் இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். நான் இன்றைக்கி பார்த்தீங்களா இன்றைக்கி கத்தரிக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன். நீங்கள் விருப்பமாட்டா வேறு எண்ணெயிலும் பாவிச்சு கொள்ளலாம். கிட்டத்தட்ட இந்த கத்தரிக்காய் இந்த பருவத்துக்கு பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் பிரட்டி மற்ற பக்கம் விட்டால் தான் உங்களுக்கு நல்லா இந்த கத்தரிக்காய் பொரிஞ்சு வரும். இந்த கத்தரிக்காயை பார்த்தீங்களா முழுசாக மூளோட பொரிக்கிறபடியாக இருந்துட்டு இப்படி பிரட்டி விட்டீங்களா தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் நல்ல வடிவாக அழகாக பொரிஞ்சு வந்துட்டு இனி இதை கிச்சன் பேப்பர் போட்டு ஒரு கோப்பையில் இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி கிச்சன் பேப்பர் போட்டு நீங்கள் இந்த கத்தரிக்காயில் எடுத்து கொண்டீங்களா இதில் மிஞ்சி வந்திருக்கிற எண்ணெயால் இதில் இந்த பேப்பர்லேயே எடுபட்டுடும். இந்த கறிக்கு பார்த்தீங்களா உந்தளவு நல்ல பழுத்த 2 தக்காளி பழம் தேவைப்படும். எடுத்து நான் இப்படி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு நல்ல கலர் டேஸ்ட்டையும் அதே நேரம் நல்ல புளிப்பு தன்மையும் கொடுக்கும். இதோடு சேர்த்து இந்த அளவு சைஸ் புளி எடுத்து 1 கப் தண்ணி விட்டு ஊற விட்டு புளிஞ்செடுத்து வச்சுக்கொள்கிறேன். நீங்கள் புளிஞ்செடுத்து வச்சிங்களா கறி ஆச்சும் போது நீங்கள் எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி சட்டி ஒன்றை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சா பிறகு அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் கடுகு, இதை கொஞ்ச நேரம் வெடிக்க விட்டு பொரிய விட்டா பிறகு இதுக்குள்ளே 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நார்மலாக எங்களோட இலங்கை கறிகளுக்கு பார்த்தீங்களா இந்த கடுகும் இந்த பெருஞ்சீரகமும் கட்டாமல் கூடின கறிகளுக்கு போட்டுக்கொள்ளுவோம். கடுகும் பெருஞ்சீரகம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு 1 கை நிறைய சீவலா வெட்டின வெங்காயங்கள் போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 3 கீறிய பச்சை மிளகாய், இது 2ஐயும் போட்ட அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் தாளித்து எடுத்து போட்டு இதுக்குள்ளே 1 கை நிறைய கருவேப்பம் இலைகள் போட்டுக்கொள்கிறேன். இதையும் போட்டு ஓரளவுக்கு தாளித்து எடுத்த பிறகு இந்த கறிக்கு வாசத்தை கொடுக்குறதுக்கு 7லேருந்து 8 பெரிய உள்ளிப்பற்கள் எடுத்து சின்ன சீவல்களாக வெட்டி போட்டுக்கொள்கிறேன். இந்த உள்ளிப்பற்கள் சீவல்களையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வதங்குற அளவுக்கு தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட இந்த பதத்துக்கு தாளித்து பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. இந்த தக்காளி பழத்தையும் போட்டு பிரட்டி எடுத்த பிறகு இதை மூடி மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு கொள்ளுவோம்.
நீங்கள் 5 நிமிஷம் இந்த தக்காளி பழத்தை மூடி வேக விட்டா பிறகு இந்த தக்காளி பழத்தை பார்த்தீங்களா ஒன்றும் பாதியமாக வேகி வந்திருக்கும். இதுக்கு பிறகு புளிஞ்சு வச்சிருக்கிற புளி தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம். இந்த புளி தண்ணியை விட்டு வடிவ மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்ன்றதை பார்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே 1 கப் தண்ணி விட்டு புளி எடுத்து புளிஞ்சு வச்சிருக்கிறோம். இதோடு சேர்த்து 1 கப் தண்ணி விட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த கத்தரிக்காய் பிரட்டலில் பார்த்தீங்களா பால் விடாமல் இந்த தண்ணியில் தான் பிரட்டி காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த தண்ணியை விட்ட பிறகு 3 தேக்கரண்டி சில்லி கறி பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து 2 தேக்கரண்டி உப்பும் போட்டுக்கொள்கிறேன். இதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு மூடி ஒன்றால் மூடி ஒரு கொஞ்ச நேரம் அவிய விட்டுக்கொள்ள போகிறோம். ஒரு 4-5 நிமிஷம் அவிய விட்டிங்களா காணும். இந்த கறி தூள்ண்ட பச்சை வாடை போகிற அளவுக்கு தான் அவிய விட்டுக்கொள்கிறோம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்திருக்கும். இதுக்கு பிறகு நீங்கள் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற கத்தரிக்காய் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. இனி இந்த கத்தரிக்காய் நீங்கள் இந்த சட்டிக்கு போட்டால் பிறகு போடும்போதும் சரி மிக்ஸ் பண்ணும்போதும் சரி கத்தரிக்காயில் உடைஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி என்றத்தான் இந்த கத்தரிக்காய் பிரட்டலை பார்க்கும்போது கண்ணுக்கு அழகாக இருக்கும். இந்த கத்தரிக்காய் பிரட்டலை பார்த்தீங்கன்னா பல்வேறு விதத்தில் செய்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி உங்களோட வீட்டில் செய்கிறீங்களேன்னு கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கத்தரிக்காயில் போட்ட பிறகு ஜென்ட்லியாக இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை இப்படி அழகாக மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி ஒன்றால் மூடி மீடியம் ஹீட்டில் வச்சு இதை 8லேருந்து 10 நிமிஷம் வத்த விட்டு அவிய விட்டு கொள்ளுங்க. அவிய விட்ட பிறகு திருப்ப மூடியை திறந்து 1 பிரட்டி விட்டீங்களா வடிவாக இந்த கறி கத்தரிக்காயில் நல்லா ஊறி இருக்கும். திருப்பம் ஒரு 2-3 நிமிஷம் மூடி ஒன்றால் மூடி அவிய விட்டீங்களா எங்களோட சூப்பரான கத்தரிக்காய் பிரட்டல் ரெடி. கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கத்திரிக்காய் கறி ரெசிப்பியை பார்த்தீங்களா கூடின சாப்பாடுகளுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் இதை பாவிச்சு கொள்ளலாம். கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னை போன்ற புது யூடியூப் சேனல் தொடங்குறவைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா தான் எங்களுக்கும் நல்ல உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி வீடியோ செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியம். அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா நான் போடுற வீடியோலெல்லாம் உங்களை வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.